நேஷனல் லெவல்ல இந்தியா ஃபுல்ல ஃபண்ட் காவேரி இன்ஜின் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குங்க. ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதை விட நம்மளுடைய இந்திய மக்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். லட்சக்கணக்கான இந்தியன் சிட்டிசன்ஸ், நெட்டிசன்ஸ், டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் இந்தியா கவர்மெண்ட் கிட்டயும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள்கிட்டயும் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதுதான் ஃபண்ட் காவேரி இன்ஜின். எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல #ஃபண்ட் காவேரி இன்ஜின் அப்படின்னு ட்ரெண்ட் பண்றது மூலமா இந்திய மக்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்றது வெளிப்படுத்துதுங்க. அவங்க சொல்ற விஷயம், அதாவது மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வெறும் ட்ரெண்டுக்காக பண்ணல, இந்தியாவுடைய நீடுக்காக இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. காவேரி இன்ஜின்னா என்ன, காவேரி இன்ஜினுக்காக ஃபண்ட் ஒதுக்க சொல்லி மக்கள் ஏன் கேட்கறாங்க அப்படின்றதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. காவேரி இன்ஜின் இந்தியாவுடைய ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மூலமா ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்கான ஜெட் இன்ஜின் இந்தியாவில மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா தேஜஸோட லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட்காக, LCA-க்காக காவேரி இன்ஜின் ப்ராஜெக்ட் இந்தியால 1989ல ஸ்டார்ட் பண்ண விஷயங்க. இண்டிஜினஸ் டிஃபென்ஸ் டெக்னாலஜி, அதாவது இந்தியாக்குள்ளேயே இந்தியாவுக்கு தேவையான மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸும் டெக்னாலஜியும் இந்தியா பார்டருக்குள்ளே மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்ல உருவாக்கப்பட்டதுதான் இந்த காவேரி இன்ஜின் ப்ராஜெக்ட்ங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இது வந்து செல்ஃப் ரிலையன்ஸ், எந்த ஒரு கண்ட்ரியும் நம்ம சார்ந்து இல்லாம நம்மளுடைய ரிசோர்ஸை பேஸ் பண்ணி நம்ம கண்ட்ரியை நம்மளே சார்ந்து இருந்து ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண விஷயம் தாங்க இந்த காவேரி இன்ஜின் ப்ராஜெக்ட். இந்தியால இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ்க்கான ஜெட் இன்ஜினை இந்தியாலேயே தயாரிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண விஷயம் தாங்க காவேரி இன்ஜின். பலாயிரம் கோடி செலவு பண்ணியும் காவேரி இன்ஜினுடைய ப்ராஜெக்ட்டை காங்கிரஸ் கவர்மெண்ட்னால சக்சஸ் பண்ண வைக்க முடியலங்க. சக்சஸ் பண்ண முடியாது ஒரு மேட்டர் கிடையாது. சக்சஸ் எல்லா இடத்துலயும் வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. அந்த ஃபெயிலியர் ஒரு நடக்குது அப்படின்னா அதுக்கான ஆல்டர்னேட் விஷயத்தை யோசிச்சு அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி சக்சஸா மாத்தி கொண்டு போகணும் அப்படின்றது யோசிச்சிருக்கணும். பட் அந்த இடத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட் இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கல. இந்த ப்ராஜெக்ட்டை அடுத்த ஸ்டெப்புக்கும் கொண்டு போகல, சக்சஸ்க்கும் கொண்டு போகாம இந்த காவேரி இன்ஜின் ப்ராஜெக்ட்டை கடப்புல போட்டு வச்சிருந்தாங்க. இண்டிஜினஸ் டிஃபென்ஸ் டெக்னாலஜிலையும் செல்ஃப் ரிலையன்ஸ்லையும், அதாவது இந்தியாலேயே ஒரு மிலிட்டரி எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இவங்க இன்வால்வ்மெண்டா இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தாங்க காவேரி இன்ஜின் ப்ராஜெக்ட். காவேரி இன்ஜின் ப்ராஜெக்ட்டை 1989ல ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை காங்கிரஸ் கவர்மெண்ட்னால சக்சஸ் பண்ண வைக்க முடியல. ஃபெயிலியர்க்கான ரீசனை கண்டுபிடிச்சு அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் பண்ணல. இந்த ப்ராஜெக்ட்டை நெக்ஸ்ட் லெவலுக்குமே கொண்டு போக முடியலங்க. 2008ல என்ன பண்றாங்க அப்படின்னா தேஜஸ்ல இருந்து டீலிங் பண்றாங்க. இந்த இன்ஜினே வந்து பாத்தீங்க அப்படின்னா டீலிங் பண்ணிடுறாங்க. பல வருஷமா பலாயிரம் கோடி செலவு பண்ணி மக்கள் கிட்ட காங்கிரஸ் கவர்மெண்ட் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெறுமனே வாயில மட்டும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாலேயே நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ்க்கான ஜெட் இன்ஜின் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் மட்டும் சொல்லிட்டு பல ஆயிரம் செலவு பண்ணி, பலாயிரம் கோடி செலவு பண்ணி பல நாட்கள் எடுத்துமே சக்சஸ் பண்ண வைக்க முடியாம கடைசியில 2012ல அப்போ இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் AK ஆண்டனி அவர்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்களால ஃபைனலா இது எப்ப சக்சஸ் ஆகும் அப்படின்றத சொல்ல முடியாது, குறிப்பிட்ட டேட் இதுதான் அப்படின்றது எங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கான நிறைய ரீசன் இருக்கு. ஃபெயிலியர் ஆனதுக்கான நிறைய ரீசன் இருக்குங்க. இந்த இன்ஜின் காவேரி இன்ஜின்ல பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ த்ரஸ்ட் பத்தல, அதாவது ஏர்ல பறக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் பத்தல, இன்ஜினுக்கான ஃபோர்ஸ் பத்தல அப்படின்றதெல்லாம் ரீசன் இருந்ததுங்க. அதுக்கான ஆல்டர்னேட் வேவும் காங்கிரஸ் கவர்மெண்ட் கண்டுபிடிக்காம, இதுக்கான ஒரு டெக்னாலஜியுமே கண்டுபிடிக்காம வெறுமனே இந்த ப்ராஜெக்ட்டை கடப்புல மட்டுமே போட்டு வச்சிருந்தாங்க. கடைசியில இந்த ப்ராஜெக்ட்டும் சஸ்பெண்ட் பண்ண வச்சிருந்தாங்க. காவேரி இன்ஜினை காங்கிரஸ் கவர்மெண்ட் ஸ்கிராப்பும் பண்ணல, வெறுமனே ரெஸ்ட் ஃபார்ம் பண்ண வச்சுட்டாங்க, அதாவது துரு பிடிக்க வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டை விமர்சனம் செஞ்சிருக்காங்க. காவேரி இன்ஜினுடைய நிலைமை காங்கிரஸ் ஆட்சியில கவலைக்கிடமா இருக்குங்க. அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா 2014ல PM நரேந்திர மோடி அவர்கள் என்ட்ரி ஆகுறாரு. அவருடைய என்ட்ரிக்கு பிறகு இந்த காவேரி இன்ஜினுடைய கதையே டோட்டலா சேஞ்ச் ஆகுதுங்க. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியால மேனுஃபேக்சரிங் பண்ணப்படுற இந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருங்க. இம்பார்ட்டன்ஸ் மட்டும் இல்லாம அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக்லாம் தெரிஞ்சு நிறைய ரிவ்யூ கொடுக்குறாரு. இந்த காவேரி இன்ஜின் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரிவ்யூ கொடுத்து இந்த ப்ராஜெக்ட்டை எப்படியாச்சும் சக்சஸ்ஃபுல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2023ல கிட்டத்தட்ட 3000 கோடி அடிஷனலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய கண்ட்ரியோட கொலாபரேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டை நல்ல சக்சஸ்ஃபுல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவேரி இன்ஜின் ப்ராஜெக்ட்டை அடுத்த ஸ்டெப்புக்கு, அதாவது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாருங்க. நரேந்திர மோடி அவர்களுடைய இன்வால்வ்மெண்ட்டுக்கு பிறகு டிசம்பர் 2024ல காவேரி இன்ஜினுக்கான ஃளைட் டெஸ்டிங் அப்ரூவல் கிடைக்குதுங்க. இதுதான் இந்தியாவுடைய ஏரோஸ்பேஸ்க்கு ஒரு பிரேக் த்ரூ பாயிண்ட்ங்க. இந்தியாவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்லயே மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னா 2025 to 26ங்க. கிட்டத்தட்ட 49,000 கோடி ஏர்கிராஃப்ட்காகவும் ஏரோ இன்ஜினுக்காகவும் டெடிகேட் பண்ணி இருக்காங்க. இதனுடைய மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, மோடி கவர்மெண்ட்டுக்கு கீழே இந்தியால மேனுஃபேக்சரிங் பண்ணப்படுற இந்த இண்டிஜினஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது இந்தியாலேயே இந்திய மிலிட்டரிக்கு தேவையான சிஸ்டம் அண்ட் டெக்னாலஜி டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்காக நிறைய ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க. ஏப்ரல் 30, 2025 நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம்
நம்மளுடைய மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய இந்தியாலே மேனுஃபேக்சரிங் பண்ணணும், அதாவது இண்டிஜினஸா இருக்கணும் அப்படின்னும் செல்ஃப் ரிலையன்ஸா இருக்கணும், நாம வேற எந்த ஒரு கண்ட்ரியும் சார்ந்து இல்லாம நாம இந்தியாவை மட்டுமே சார்ந்து நம்மளுடைய மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்தியா பார்டருக்குள்ளேயே மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்றாருங்க. இது கூடவே காவேரி இன்ஜினுடைய ஸ்பீட், அதாவது மேனுஃபேக்சரிங் ஸ்பீடையும் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணி சீக்கிரமாவே நம்ம வந்து காவேரி இன்ஜினை சக்சஸ் பாத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஷேர் பண்றாரு. காவேரி இன்ஜினுடைய கதை ஒரு ஃபெயிலியர் மாடலா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. ஆனா மோடி கவர்மெண்ட்ல அப்படி இருக்காது. நம்மளுடைய பப்ளிக் சப்போர்ட்னாலையும் நம்மளுடைய கவர்மெண்ட் சப்போர்ட்னாலையும் நம்மளுடைய இன்வால்வ்மெண்ட்னாலையும் நம்மளுடைய இன்டர்நேஷனல் கொலாபரேஷனாலையும் இந்த காவேரி இன்ஜினுடைய சக்சஸ் நான் வந்து கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட் அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. கூடவே அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க டிலே பண்ண மாட்டோம், எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கொடுக்க மாட்டோம், இட்ஸ் எ டைம் டு ஷோ, நாங்க வந்து இந்த காவேரி இன்ஜினை வச்சு நாங்க பறக்க வச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சக்சஸ்ங்க, இந்தியாவுடைய மிகப்பெரிய மைல்ஸ்டோன் சொல்லலாம். மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் உலகம் முழுக்க திரும்பி பார்க்க வச்சிருக்குங்க. இந்த போர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜெட்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய மிசைல்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய ரேடார் சிஸ்டம் ஆகட்டும் எல்லாமே பயங்கர சக்சஸ்ஃபுல் கொடுத்து செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்றதும் இண்டிஜினஸ் அப்படின்றதும், அதாவது இந்தியாலே மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராடக்ட் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும் வேற எந்த ஒரு நாட்டையும் சார்ந்து இல்லாம இந்திய பார்டருக்குள்ளேயே தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேற லெவல் சக்சஸ் கொடுத்துருக்குங்க. அந்த வகையில காவேரி இன்ஜினும் சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்தியா கவர்மெண்ட்.